வணக்கம் உறவுகளே. இந்த படத்தை சிறிது நேரம் உற்று நோக்குங்கள். அதன்பின் காணொளிக்குள் செல்லலாம். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மாந்தரை நினைக்கையிலே. வணக்கம் உறவுகளே. மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக சந்திப்பதில் 8 பேர் மகள் அடைகின்றேன். தற்சமயம் ஒரு சமூக வலைத்தளங்களிலே ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். கிளிநொச்சியில் ஒரு கோயில் தேர்திருவிழாவில் நடக்கும் களியாட்டங்கள். அந்த வீடியோவை பதிவு செய்தவரே சொல்லுகின்றார், ஒரு குத்தாட்ட நிகழ்வு போல் இருந்ததாக சொல்லுகின்றார். எங்கே போகின்றோம் நாம்? புரியவில்லை. புலம்பெயர் தேசத்து பணம் எப்படியெல்லாம் நம் சமூகத்தை சீரழிக்கின்றது என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் உதாரணம். உண்மையிலேயே எங்களுடைய கலாச்சாரம் எங்கே போகிறது? பண்பாடு எங்கே போகிறது? பக்தி நெறி ஒழுக்கங்கள் எல்லாம் எங்கே போகின்றது என்றதை நினைக்கையிலே நெஞ்சு பொறுக்குதில்லையே. மகளே, கொஞ்சம் சிந்தியுங்கள். இறைவன் வழிபாட்டில் இதெல்லாம் தேவையா? அதுவும் ஒரு காலத்தில் நிறையவே தியாகம் செய்த இந்த மண்ணில், கிளிநொச்சி மண்ணில், இப்படியான நிகழ்வுகளை பார்க்கும்போது மனதுக்கு வேதனையாக இருக்கின்றது. எங்கள் சகோதர மொழி சேர்ந்த குலாம் மக்களை அழைத்து வந்து ஒரு குத்தாட்ட நிகழ்வுகளை நிகழ்த்தி எங்கள் சமயத்தை இழிவுபடுத்துவதோடு எங்கள் பண்பாடுகளையும் சீரழிக்கும் ஒரு நிகழ்வாக இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வீடியோவை பதிவு செய்தவர் சொல்லுகின்றார், முன்பெல்லாம் தேர் திருவிழாக்கு முன்னாலே எங்களுடைய மங்கள வாத்தியம் வரும். இப்பொழுது அந்த மங்கள வாத்தியம் இல்லை. இப்பொழுது அடுக்கடுக்காக இந்த இளம் பெண்கள் நடனமாடி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். இறைவனுக்கும் இப்பொழுது இது பிடித்து விட்டது போல்தான் இருக்கின்றது. ஏனென்றால் எங்கள் செல்வங்களை எல்லாம் இந்த இறைவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலேயே அடித்து தொலைத்து விட்டார்கள். ஏனென்றால் அப்படியான நிகழ்வுகளை பார்ப்பதற்காகத்தான் இந்த எல்லா கடவுள்களும் சேர்ந்து எங்கள் தெய்வங்களை விரட்டி விட்டார்கள் போல் தெரிகிறது. மக்களே, ஒரு சமய நிகழ்வு என்பது கூடுதலாக இந்த சீரழிவு நிகழ்வுகள் எங்கள் சைவ சமயத்தைத்தான் நிகழ்கின்றது போல் தெரிகிறது. ஏனெல்லாம் இப்படியெல்லாம் மக்கள் சீரழிகிறார்கள் என்பது புரியவில்லை. இப்படியான கூத்தாட்டுக்கள், கொண்டாட்டங்கள் இவையெல்லாம் இறை வழிபாட்டை ஒருநிலைப்படுத்தும் என்பதில்லை. மக்களை சிந்தியுங்கள். வெளிநாட்டில் உள்ள எமது சகோதரர்களை சிந்தியுங்கள். ஏட்டுக்கு போட்டியாக நீங்கள் ஊரிலே திருவிழா செய்வதை நிறுத்துங்கள். உங்கள் பிரதேசத்தில் எத்தனை சகோதரர்கள் தங்கள் அவயவங்களை இழந்து குடும்ப வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் செலவழிக்கும் இந்த பணத்தை அந்த செல்வங்களுக்கு கொடுக்கலாம் தானே. ஏன் இப்படியெல்லாம் ஈடுபடுத்தி உங்கள் கௌரவத்தை நிலைநாட்டத்தான் வேண்டுமா? எங்கள் சமயத்தின் விழுமியங்களை நீங்கள் துளைக்கின்றீர்கள். கொஞ்சம் சிந்தியுங்கள். இந்த நிகழ்வுகளை நெறிப்படுத்தும் ஒவ்வொரு எங்கள் மானிட மக்களும் புலம்பெயர் தேச மக்களும்
அதே நேரத்தில் இப்படியான நிகழ்வுகளை எடுத்து சமூக வலைத்தளங்களிலே ஒளிப்பதிவு செய்து பணம் சம்பாதிக்கும் யூடியூப் பயனாளிகளும் இதை இனிமேல் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியான களியாட்டு நிகழ்வுகளை உங்கள் சமூக வலைத்தளங்களில் ஒளிபரப்பாமல் இருப்பது நல்லது. அப்பொழுதுதான் இப்படியான நிகழ்வுகள் குறைவதற்கு சாத்தியமாகும். நீங்கள் எடுத்து போடும் ஒவ்வொரு கோயில் கலை நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்போது மற்றவர்களும் நாங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றுகின்றன. பார்த்தீர்களா, அண்மையில் ஒரு திருவிழாவில் பலரின் கண்கள் பாதிக்கப்பட்டிருந்தது. அதே போல இப்படி பல பல நிகழ்வுகள் எங்கள் பிரதேசங்களிலே நிகழ்கின்றன. ஆடம்பரமான நிகழ்வுகளை குறையுங்கள். எங்கள் ஊரில் இருக்கும் எங்கள் மக்களை கொண்டு நீங்கள் ஒரு விழாவை ஒழுங்கு செய்யுங்கள். மங்கள வாத்திய கலைஞர்களை கூப்பிடுங்கள், அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். அதே போல கேரளா மலங்களை ஏன் நீங்கள் இங்கே அனுமதிக்கிறீர்கள்? அவர்களுக்கெல்லாம் ஏன் வீணாக காசை கொட்டுகிறீர்கள்? எங்கள் இனத்தின் அழிவுக்கு ஒரு பங்கு ஆற்றியவர்களும் இந்த கேரளா மக்கள்தான் என்பதையும் நீங்கள் மறந்திருக்கக்கூடாது. அவர்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்து நீங்கள் மகுடம் சூட்டி அவர்களுக்கு விழாவைக்கு எடுக்கிறீர்கள். மக்களே, நடந்தவை நடந்தவையாக இருக்கும் என்று சிந்திக்காதீர்கள். நல்லதை எண்ணுங்கள். இப்படியான களியாட்டங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கூடுதலானவரை நாங்கள் இந்திய மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அந்த சினிமா சம்பந்தமான அவர்களுடைய நிகழ்வுகளை எங்கள் 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 மண்ணில் நிலைநிறுத்துவதை நிறுத்தி கொள்ளுங்கள். எங்கள் உள்ளூர் மக்களை கொண்டு எல்லாவற்றையும் செய்யுங்கள். உங்களுடைய பணத்தை கொண்டு உங்கள் மக்களை வளவுங்கள். மற்றவர்களை வளர்ப்பதற்கு முயற்சிக்காதீர்கள். உள்ளூரிலேயே எத்தனை பேர் வாழ்வாதாரத்துக்காக இயங்குகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் செல்வங்களை கொட்டி கொடுங்கள். செல்வம் உள்ளவர்கள் அவர்களை நன்றாக வளருங்கள். எங்கள் பூமி, எங்கள் சமூகத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் சிந்தியுங்கள். ஏன் மற்றவர்களை நீங்கள் இங்கே கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுக்கு உங்கள் பணத்தை கொட்டுகிறீர்கள் என்பதுதான் விளங்கவில்லை. இது ஆடம்பரமா இல்லை வேறு ஏதாவதா என்பதும் புரியவில்லை. மக்களை, கோயில்களில் திருவிழா செய்யுங்கள். ஆடம்பரங்களை விரும்பாதவர்களும் இருப்பார்கள். ஆனால் விரும்பியவர்கள் இப்படியான ஆடம்பரங்களை உங்கள் கோயில்களிலே செய்து எங்கள் சமயத்தை இழிவுபடுத்தாதீர்கள். எங்கள் சமூக கலாச்சாரங்களை நீங்கள் மழுங்கடிக்கை செய்யாதீர்கள். தமிழும் சமயமும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு இனத்தினுடைய வரலாற்று. அவர்களுடைய விழுமியங்களை நாங்கள் எஞ்சியிருக்கும் நாங்கள்லாம் காப்பாற்ற வேண்டும். கோயிலாட்டங்களில் களியாட்டங்களை நிறுத்தி கொள்ளுங்கள். இறைவனை பக்தியோடு தரிசியுங்கள். உங்கள் மனக்குறைகளை உள்ளதை இறைவனிடம் சொல்லுங்கள். அப்பொழுதுதான் இறைவன் உங்களுக்கு அருள் சாதிப்பார். எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கின்றது. ஒரு நண்பர் முந்தி நாங்கள் சிறுவராக இருக்கும்போது சொன்னார். அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியவில்லை. அது ஒரு புத்தகத்தில் வெளியானதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது என்னவென்றால், நல்லூர் திருவிழாவில் ஒரு பக்தன் இல்லை, சிவன் தனது மகளுக்கு அவனுடைய கோயிலிலே விழாக்குளம் போன்றிருக்கின்றது. அங்கே தனது மகனை காண்பதற்காக சிவனும் பார்வதியும் நல்லூர் கந்தனிடம் பெறுகிறார்கள். அங்கே வந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏமாற்றம்தான் மிஞ்சியதாம். ஏனென்றால் அங்கே முருகனை காணவில்லை.
முருகன் இல்லையா இல்லை என்றவுடன் சிவனும் பார்வதியும் திரும்ப தங்கள் இல்லத்துக்கு வந்தார்கள். அங்கே வந்தால் முருகன் அங்கே அவர்களுடைய இல்லத்தில் இருக்கிறார். என்னடாப்பா, உந்த வீட்டில் பெரிய கொண்டாட்டம் நடக்குது, நீ இங்கே வந்து என்ன செய்கிறாய் என்று கேட்டார். முருகன் சொன்னாராம், அங்கே என்னுடைய பக்தர்களுடைய தொல்லை பெரும் தொல்லையாக இருக்கிறதப்பா, அதைத்தா இதைத்தா என்று என்னை கேட்டு தொல்லைப்படுத்துகிறார்கள். இந்த திருவிழா காலங்களிலே அதிலே எனக்கு அங்கே இருக்க பிடிக்கவில்லை. அதனாலே நான் உங்கள் வீடு வந்து வந்துள்ளேன் என்றதாக ஒரு நண்பர் அதை பகுதியாகச் சொன்னாரா இல்லது உண்மையாகச் சொன்னாரா என்பது எனக்கு விளங்கவில்லை. இதுதான் இன்றைய யதார்த்தங்கள். உண்மையிலேயே இப்படியான நிகழ்வுகள் நடக்கும் இடத்தில் இறைவன் இருப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறிதான். இறைவனை பக்திபூர்வமாக வழிபடுங்கள். இப்படியான களியாட்டங்களை கொண்டு இறைவனை வழிபடாதீர்கள். உங்கள் சந்ததிக்கு நல்லதை செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய சந்ததி என்று பெருகி உங்கள் பரம்பரை பெருக்கி பெருகும் என்பதுதான் யதார்த்தம். மக்களை சிந்தியுங்கள், சிந்தித்து செயற்படுங்கள். அத்தோடு புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற இம்முறவுகளை உங்களுடைய உழைப்பு, பெரும் உழைப்பு, ஒவ்வொரு புலம்பெயர் தேசத்து உறவுகளை நீங்கள் உழைத்து சேமிக்கும் இந்த பணம் எவ்வாறு நீங்கள் சேமிப்பீர்கள் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். அதை வீணாக கரியாக்காதீர்கள். அதை நல்ல வழியில் அந்த பணத்தை செலவழியுங்கள். நல்ல உள்ளங்களுக்கு கொடுங்கள். நல்லதையே செய்யுங்கள். திருவிழாக்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. நான் எமது சமயத்துக்கு எதிரானவனும் அல்ல. மிகுந்த சமயப்பற்றுள்ளவன் நான். மக்களே, உறவுகளே, புலம்பெயர் தேசத்தையும் சொந்தங்களை சிந்தியுங்கள். இனியாவது ஏட்டைக்கு போட்டியாக திருவிழாக்கள் செய்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். இப்படி பக்கத்து மொழி பேசும் மக்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பணத்தை கொட்டி கொடுக்காதீர்கள். எங்கள் தேசங்களில் உள்ள எங்கள் மக்களுக்கு உங்கள் பணத்தை வாரி வழங்குங்கள். அங்குள்ள கலைஞர்களை ஊக்கப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளி உங்களுக்கானது. தயவு செய்து உங்கள் மனதை புண்படுத்தினால் மன்னித்து கொள்ளுங்கள். இது சிந்திப்பதற்கும் சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்குமாக செய்யப்பட்ட காணொளி. தயவு செய்து எமது சொந்தங்களை சிந்தித்து செயல்படுங்கள். எங்கள் கோயில்களை, எங்கள் பண்பாடுகளை நீங்களும் காப்பாற்ற வேண்டும். அது எங்களுடைய சொத்து என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.